வெல்கம் டு தாஜ் பியூட்டி ரெசிபி. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோவில் ஒரு ஹேர் மாஸ்க்கு தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஹேர் மாஸ்க்கை ஆண்கள் பெண்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இந்த ஹேர் மாஸ்க்குக்கு 2 முக்கியமான பொருட்கள் தேவைப்படுது. அதில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ. இதுக்காக நம்ம கொஞ்சம் இன்றைக்கி செம்பருத்தி பூ பறிச்சிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு செம்பருத்தி பூ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் செம்பருத்தி பூவோட பவுடர் கிடைக்கும் இல்லையா, அதை வாங்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். செம்பருத்தி பூவில் இருக்கக்கூடிய விட்டமின் சி கொலாஜின் உற்பத்தியை அதிகப்படுத்தி நம்மளோட ஹேரை நல்லாவே ஸ்ட்ராங் ஆக்குது. அது மட்டும் இல்லாமல் செம்பருத்தி பூவில் இருக்கக்கூடிய அமினோ அமிலங்கள் நம்மளோட முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இப்போ செம்பருத்தி பூ பறிச்சாச்சு. நான் 8லேருந்து 10 பூ அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த ஹேர் மாஸ்கில் நம்ம அடுத்ததாக சேர்க்க போகிற இன்னொரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம். இதுக்காக நான் நேற்று நைட்டே வெந்தயத்தை தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா காலையில் அது நல்லா ஊறியிருக்கும். அதையும் தான் இந்த ஹேர் மாஸ்க்குக்கு நாம் யூஸ் பண்ண போகிறோம். இதில் நம்ம சேர்க்க போகிற வெந்தயமும் செம்பருத்தியும் பார்த்திங்கன்னா நம்மளோட முடி கொட்டுற பிரச்சனையை உடனடியாக ஸ்டாப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட முடி கொட்டின இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா மறுபடியும் முடி வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த ஹேர் மாஸ்க்கை நம்ம ரெடி பண்ணிடலாம். இதுக்கு செம்பருத்தி பூவோட அந்த இதழ்களை மட்டும் தனியாக எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம இது கூட நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, இந்த வெந்தயத்தையும் சேர்த்துக்க போகிறோம். இந்த வெந்தயத்தை ஊற வச்ச தண்ணீரையுமே நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த மாஸ்க்கை நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தண்ணீரையும் சேர்த்தே இதை நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ செம்பருத்தி பூவையும் ஊற வச்ச வெந்தயத்தையும் சேர்த்து நல்ல ஒரு பேக்காக அரைச்சி எடுத்தாச்சு. கடைசியாக இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட ஹேர் மாஸ்க் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு ஒரு வேளை தலையில் பொடுகு பிரச்சனை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஹாஃப் லெமனோட ஜூஸை இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாஸ்க்கை உங்களோட ஸ்கல்ஃபில் ஹேர்லலாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாஸ்க் போடுறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி உங்களோட ஹேரில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாஸ்க் போட்டுக்கோங்க. இந்த ஹேர் மாஸ்க்கை வாரத்தில் 2 தடவை அப்ளை பண்ணுங்கள். வாரத்தில் 2 தடவைன்னு நீங்கள் தொடர்ந்து இந்த ஹேர் மாஸ்க்கை ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருந்துச்சுன்னா அதெல்லாம் உடனடியாக நின்று உங்களோட ஹேர் நல்லா வளர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம சேர்த்துருக்கிற செம்பருத்தி பூவால் உங்களோட தலையில் பெயின், ஈறு இந்த மாதிரி தொந்தரவு எதுவும் இருக்காது. இளநரையும் சீக்கிரமாக குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஹேர் மாஸ்க் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதால நான் எப்போலாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோட இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.